மக்களே வணக்கம். இன்னைக்கு எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களை பற்றின ஒரு சில நினைவுகளை ஷேர் பண்ணிக்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமான மனிதர் அவர். உங்களுக்கு இந்த டைரக்டர் பாலா அவர்கள் எடுத்த நான் கடவுள் திரைப்படம் ஞாபகம் இருக்கா? அந்த உடம்பு, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு மக்கள், அதாவது அவங்களுக்கு அழகான ஒரு தமிழ் சொல்கிறாங்க, சாதனையாளர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை வச்சு ஒரு பெரிய கேங் பிச்சை எடுக்க வச்சு அந்த வருவாயை, இது ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது, இதுவும் ஒரு கொள்ளையடிக்கிற ஒரு கும்பல் தானே. அந்த பாலா அதில் ரொம்ப அற்புதமாக காமிச்சிருப்பார். அந்த திரைப்படம் வருவதற்கு மிக முக்கிய காரணம் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுடைய நாவலான 7ஆம் உலகம். இந்த நாவலை அடிப்படையாக வைத்துதான் நான் கடவுள் திரைப்படம் எடுக்கப்பட்டது. அதனால் இப்போ 7ஆம் உலகம் நாவல் நான் உங்களுக்கு அந்தளவுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாலா அற்புதமாக காட்சி செஞ்சுருப்பார். ஜெயமோகன் எந்தளவுக்கு நமக்கு ஒரு அற்புதமான படைப்பாளரோ, டைரக்டர் பாலா அவர்களை பற்றி நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை. அதனால் இந்த 2 இவர்களை உயர்த்தி பேசுகிறத நம்ம நிறுத்திட்டு நம்ம செய்திக்கு வந்துடுவோம். ஜெயமோகன் ஏன் சிறந்தவர்? அவருடைய படைப்புகளில் யானை டாக்டர் அப்படின்ற அந்த ஒரு படைப்பில் வனப்பகுதியில், காட்டில் அந்த ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு, குடிச்சிட்டு பாட்டில்லாம் உடச்சி போட்டுறாங்க பார்த்தீங்களா? அந்த பாட்டில் யானையுடைய காலில் ஒரு காயத்தை ஏற்படுத்தினா அந்த யானை உயிர் போயிடும்ன்ற ஒரு அறிவார்ந்த செய்தி ஏன் பலருக்கு தெரியலன்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருப்பார். ஏன்னா இப்போ நம்ம காலில் ஒரு பாட்டில் குத்திட்டா நம்ம போய்ட்டு ஒரு டாக்டரை போய் பார்ப்போம். அது செப்டிக் ஆகாமல் இருக்க மஞ்சள் போடுவோம், ஃபஸ்ட் எய்டு, ஒரு டிடி இன்ஜெக்ஷன்லாம் போடுவோம். ஒரு யானை வாய் திறந்து பேசுமா? அப்போ அந்த அதாவது பிற உயிர்கள் மேலே ஒரு நேசம் கொண்ட ஒரு நல்ல படைப்பாளர். அதனால்தான் இயல்பான மனிதர்களை நான் கடவுள் படத்தில் அவர் காட்டாமல், அவங்களுடைய சொந்த வேலைகளை கூட செய்ய முடியாமல், ஓட முடியாமல், நடக்க முடியாமல், பார்க்க முடியாமல், பேச முடியாமல், இப்படி இருக்கக்கூடிய மனிதர்களை முக்கிய கதாபாத்திரங்களாக வைத்து ரொம்ப அற்புதமாக அந்த படைப்பை செதுக்கியிருப்பார். எல்லாமே சரியாக இருக்கிற மனுஷங்கிட்ட மனசு ரொம்ப கேவலமாக இருக்குதுன்றதையும்